இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ளோ மீட்டர்ஸ்னா என்ன, அதோட ஒர்க்கிங் எப்படி, அதோட பர்பஸ் என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த ஃப்ளோ மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, இது வந்து ஒரு ஃப்ளோ மெஷரிங் டிவைஸ். இதை நம்ம ஆயில், கேஸ், வாட்டர் இந்த 3 மீடியமையும் மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ளோ மீட்டர்ஸ். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, ப்ரொடக்ஷன் ரேட்டை மெஷர் பண்றது, வெல்லோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்றதுக்கும், ரிசர்வாயர் அனலைஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி ரிசர்வாயர் டேட்டாவை ப்ரொவைட் பண்றதுக்கு நமக்கு இந்த ஃப்ளோ மீட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஃபிஸ் மீட்டர். இந்த ஆர்ஃபிஸ் மீட்டர் வந்து கேஸ் அவுட்லெட் லைன்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப மோஸ்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி, இதுக்குள்ள வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த பிளேட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய பைப்போட டயாவோட ரொம்ப ஸ்மாலர் டயா வந்து உள்ள வந்து இருக்கும். இது மூலமா நமக்கு கிராஸ் ஆகி வரும்போது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி ஃப்ளோ ரேட்டை இது வந்து மெஷர் பண்ணுது. இப்படி தான் இந்த ஆர்பிஎஸ் மீட்டர் வந்து வேலை செய்யுது. இதான் இப்போ ஆர்பிஎஸ் ஃப்ளோ மீட்டரோட டைப் வந்து. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஆர்பிஎஸ் பிளேட் இருக்கு. அந்த ஆர்பிஎஸ் பிளேட்ல வந்து ஒரு ஸ்மால் டயா ஹோல் இருக்கும். இதுக்கு இடையில இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் டிஃபரன்ஸை வச்சு நம்ம இதோட ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் டர்பைன் மீட்டர். இந்த டர்பைன் மீட்டர் வந்து உள்ள ஒரு டர்பைன் பிளேடு வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது மூலமா நம்மளால இந்த ஃப்ளோ ரேட் ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் அந்த டர்பைன் ஃப்ளோ மீட்டர். இந்த டர்பைன் ஃப்ளோ மீட்டர் வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து இது வழியா பாஸ் ஆகி போகும்போது டர்பைன் மாதிரி இதை ஆட்டோமேட்டிக்கா இந்த விங்ஸை வந்து ரொட்டேட் பண்ணும். இந்த விங்ஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய ப்ரோப்ல வந்து டச் ஆகும்போது நமக்கு வந்து இந்த மீட்டர் வந்து அதை மெஷர் பண்ணிட்டே இருக்கும் சென்சார். இது மூலமா நமக்கு ஃப்ளோ ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். இது எத்தனை ரொட்டேஷன் ஆகுது, எத்தனை டைம் அந்த ப்ரோப் டச் ஆகுது, அதை பொறுத்து நமக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டே இருப்போம். மூணாவது வந்து கொரேலிஸ் மீட்டர். இந்த கொரேலிஸ் மீட்டர் மூலமா நம்ம டைரக்டா மாஸ் ஃப்ளோவை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். இது வந்து ஒரு வைப்ரேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கொலரிஸ் மீட்டர் வந்து நமக்கு ஒர்க்கிங் ஆகுது. இந்த கொலரிஸ் மீட்டரோட மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி மெஷரிங் டியூப், டைவ் செல், பிக் ஆஃப் காயில், டிரான்ஸ்டியூசர், இன்லெட் இல்லைனாக்கா அவுட்லெட் கனெக்ஷன்ஸ். இதுதான் இதோட மெயினான இது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி, நம்ம இந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ஸை ஒரு பக்கத்திலோடி இன்லெட் கொடுத்து இன்னொரு பக்கத்திலோடி அவுட்லெட் எடுப்போம். இந்த மாதிரி டைமில் யூடியூப் மாதிரி நமக்கு இந்த செக்ஷன் இருக்கிறதுனால இந்த யூடியூப்ல நமக்கு வந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த டைமில் கொரலிஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. இல்லை நாலாவது அல்ட்ராசோனிக் மீட்டர். இந்த அல்ட்ராசோனிக் மூலமா நம்ம சவுண்ட் வேவ்ஸை சென்ட் பண்ணி உள்ள போகக்கூடிய ஃப்ளோவோட அளவை மெஷர் பண்றது தான் இந்த அல்ட்ராசோனிக் மீட்டர். இதுதான் இந்த அல்ட்ராசோனிக் மீட்டரோட இமேஜ். இது மூலமா நம்ம சவுண்ட் வேவ்ஸை ஒரு பக்கம் அலோவ் பண்ணி அடுத்த பக்கம் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், டிராவல் ஆகக்கூடிய டைம், இதை பொறுத்து நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளூயிட் இருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இதில் சிக்னல்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸாக தான் வரும். இந்த சவுண்ட் வேவ்ஸை நம்ம பல்ஸ் ஃப்ரீக்வன்சியாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி அதை நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டிவைஸ் மானிட்டர் மூலமாக நமக்கு இது ஷோ அப் பண்ணுது. இதோட ஜென்ரல் ஒர்க்கிங் வந்து ஃப்ளூயிட் வந்து மீட்டருக்குள்ள என்ட்ரி ஆகுது. அது மூலமாக மீட்டர் வந்து மெஷரபிள் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது நமக்கு. அதுக்கப்புறமா சென்சார் வந்து அந்த சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுது. இந்த சிக்னல்ஸை நம்ம மெதுவாக கண்டக்ட் பண்ணி அதை ஃப்ளோ ரேட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். இந்த ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம டேட்டாவாக டிஸ்பிளேல ஷோ பண்ணுது, ப்ளஸ் அதை நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கிறோம். இப்படி தான் அந்த காமனாக வந்து இந்த ஃப்ளோ மீட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது எதெல்லாம் மெஷர் பண்ணுது அப்படின்னாக்கி ஆயிலோட ரேட், கேஸோட ரேட், வாட்டரோட ரேட். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னாக்கி ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஃப்ளூயிட் டைப். இதை பொறுத்து அந்தந்த அவுட்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோ மீட்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.